அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் அப்படின்னாலே தினந்தோறும் ஒரு வித்தியாசமான விஷயங்களை நம்ம கொடுத்திருந்தாலும் கூட மக்கள் இன்னும் நிறைய கேள்விகளை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான். எல்லாருமே கேள்விக்குறியாகவே இல்லாம பதிலை தேடி பதிலாக மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இன்றைய ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லிட்டு, இன்றைய ஒரு அற்புதமான நம்ம தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் ஒரு நல்ல, அதாவது நல்ல பயணத்தோடு வெற்றி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையில நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் வெற்றி. எல்லாருமே சக்சஸ் சக்சஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் மேல தவறுகள் பண்றீங்க. இதே போல தவறுகள் பண்ணாம உங்களுக்கான உங்களுக்கு இந்த பூமியில என்ன இருக்கணுமோ அது நிச்சயமா இருக்கும். அதை மட்டும் நம்புங்க. தயவு செய்து நம்பிக்கையை விட்டுட்டு நீங்க என்று எந்த மனிதன் ஒரு மனிதன் நம்பிக்கையை முதல்ல இழக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயமாக தோற்கப்படுவதற்கு முதல் காரணம், தோல்வியின் முதல் காரணமே இதுதான். அதனால அடுத்தவங்க பிரச்சனையை கம்பேர் பண்றதோ அடுத்தவங்க விஷயத்துல போய் தலையிடுறதோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிட்டு அந்த ரூஃப் சீலிங் ஹைட், ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரூஃபிங் ஹைட் எவ்வளோ வைக்கணும், இது ஒரு சில நபர்கள் கேட்டாங்க. இது நான் முந்தைய பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட திரும்ப ஒரு முறை அதை ரெஃபர் பண்ணணும், நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாதனால நான் திரும்ப அந்த வீடியோ பதிவை கொடுக்குறேன். நம்பர் 1 என்னென்னா, அந்த நீங்கள் பேஸ்மெண்ட் ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் தான் பண்ணணும். நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாக நான் ஒரு வீடை இப்படி தான் ஒரு வீடு இருக்கணுங்கிறத வரும் நாட்களில் நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போது ரூஃபிங் ஹைட், ஒரு வீடு ரூஃப் காங்கிரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரூஃபிங் ஹைட் 11 அடி வைக்கிறது ரொம்ப நல்லது. 10 அடி தான் சார் வச்சுருக்கேன், அது தவறா அப்படின்னா தவறு இல்லை. நீங்கள் 11 அடி வைத்தால் சால சிறந்தது, அவ்வளோதான். அதுக்காக நான் 10 அடி தான் வச்சுருக்கேன் சார், அது தவறா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வியே என்னிடம் முன்வைக்க வேண்டாம். 10 அடி வச்சிருந்தா தவறு கிடையாது, நீங்கள் 11 அடி வைத்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய இப்போ தற்போதைய சூழ்நிலையில் அந்த 10 அடி ரூஃபிங் ஹைட் அப்படிங்கிறது நிறைய வீடுகளில் அந்த ஃப்ளோரிங்லாம் பண்ண பிறகு 10 அடி இருக்கிறது இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோவுடைய அந்த அமைப்பு 10 அடி கவர் பண்ணும்போது அதனுடைய வெளிச்சங்களும் சரிவர இல்லை. ஜன்னல்கள் அமைத்தும் வெளிச்சங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையினால நான் ஒரு ஃபீட் ஒரு 11 அடி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணால் நிறைய பேர் உடனே இந்த 11 அடி வச்சா ஒரு இதோட தாக்கம் அதோட தாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது. நான் அஸ்பர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியாகவும் ஒரு வாஸ்து ரீதியாகவும் எதை நம்ம பண்ணால் அது மக்களுக்கு பயன்படும் பார்த்து தான் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 அடி தயவு செய்து வைத்து கொள்ளலாம். ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ரூஃபிங் ஹைட், ரூஃபோட நீங்கள் கீழே பேஸ்மெண்ட் முடிஞ்சு வீடு கட்டுறீங்க, அந்த தலை, அதாவது ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரூஃபிங் கட்டக்கூடிய அந்த ஹைட் 11 அடி இருக்கலாம், தவறு இல்லை. 11 அடிக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் அப்போ நிறைய பில்டிங்கில் ஓவர் ஹைட்டு வச்சுருக்காங்களா சார் அப்படின்னா அதெல்லாம் நான் தவறு தான். அப்போ நீங்கள் 11 அடி அமைப்பது சால சிறந்தது. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, தவறான விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.